சேனலுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நம்மளுக்கு ஒரு பரிசளிப்பா குடுத்துருக்கிற நிறைய பேருக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொறுப்பு அமைச்சர் இருக்கிற போற இந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு சம்மன் போயிருக்கு. அதெல்லாம் நம்ம நினைக்கும்போது ஒருவேளை இவர் இப்பயும் இங்கேயும் போயிட்டு எனக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்து எனக்கு பைபாஸ்லாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு பயங்கர நெஞ்சு வலியா இருக்கு, என்னால இந்த அளவுக்குலாம் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க முடியாது, என்னோட உடல்நலம் வந்து பாதிக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லிடுவாரோ அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்புல தான் இருக்கு. நம்ம சேனல்ல இருக்கிற எல்லா வியூவர்ஸுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லபடியா அமையும் நம்ம ஆண்டவனை வேண்டிக்குவோம். இது வெறும் ஹாப்பி நியூ இயர் மட்டும் கிடையாதுங்க. ஏன்னு கேட்பீங்க, தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் விஜய் அவர்களோட ஆட்சி மலர போற ஒரு நல்ல வருடமா இது இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புவோம். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஐ இந்த கரூர் சம்பவத்துல சிபிஐ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சம்மன்லாம் அனுப்பிவிட்டு அங்கிருந்து நிறைய பேர் போய் போனதா நம்ம நியூஸ்லாம் பார்த்திருப்போம். நம்மளும் நிறைய வீடியோ சிபிஐ பத்தின வீடியோக்கள் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயத்த ஒவ்வொன்றா நம்ம வீடியோல கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சிபிஐ விசாரணை எந்த லெவல்ல இருக்கு, எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு, எந்த லெவல்ல முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் முடிவு அடைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கரூர் விஷயத்துல நிறைய பேர் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஆளும் அரசு தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து சிபிஐயிடம் ஒப்படைப்பட்டிருக்கு. அது போக வந்து அவங்க கேட்டிருக்கிற நிறைய ஆதாரங்கள், இப்ப பஸ் பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ள இருக்கிற கேமராக்கள், இதில் இருக்கிற வீடியோக்கள், டிரைவரோட அந்த கேரவனில் இருக்கிற அந்த டிரைவரோட அந்த இடத்துல இருக்கிற அந்த சிசிடிவி கேமரா, இது எல்லாத்துல இருக்கிற 17 வகையான எவிடன்ஸ் வந்து கரூர் சம்பவம் சார்பாக வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து இன்னைக்கு சிபிஐ வந்து திருப்தி அடைஞ்சிட்டாங்களா, அடுத்த ஒரு விசாரணை யார் பக்கம் போகும் அப்படின்ற ஒரு பக்கம் வந்து எல்லாருமே பரபரப்பாக இருக்கும்போது, சில ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு பக்கம் மட்டுமே இன்னைக்கு சிபிஐயோட கேள்விகள் போறதாகவும் பயங்கரமாக நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. விஜய்க்கு சம்மனா, நிர்மல்குமாருக்கு சம்மன், ஆதவர்ஜுனாக்கு, புஷி ஆனந்துக்கு, கரூர் செயலாளர் மதியழகனுக்கு எல்லாருக்கும் சம்மன் அனுப்பிக்கிட்டு இருக்கிறதா வந்து பயங்கரமா நியூஸ்ல போகும். ஆனா அதே சம்பவம் வந்து இன்னைக்கு திமுக அரசு மேலேயும் இருக்கு. ஏன்னா அவங்க தான் ஆள்ற அரசு, அவங்க தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை வந்து இன்னைக்கு முதல்வர் கையில இருக்கு. அந்த ஊர்ல அமைச்சரா இருக்கிற திரு செந்தில் பாலாஜி அவர்கள், அவரை பத்தின விஜய் அவர்கள் வந்து ஒரு பாட்டுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் ஏகப்பட்ட விசாரணைகள் வந்து இன்னைக்கு சிபிஐ கையில இருக்கு. எப்படி எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இதுக்கு பொறுப்பாகி ஒரு பதில் கொடுத்திருக்காங்களோ அதே அளவுக்கு ஆளும் தரப்பான திமுகவும் கொடுத்தாகணும் அப்படின்றது தான் இன்னைக்கு ஒண்ணு. ஏன்னா சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பக்க விசாரணை முடிஞ்சாலும் அடுத்த பக்கத்துக்கான விசாரணை இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த நியூஸ்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு ஆளும் தரப்புல இருக்கிறவங்களுக்கு ஒரு சம்மன் போயிருக்கு, சிபிஐல இருந்து டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க, விசாரணைக்காக கூப்பிட்டுருக்காங்க, அவங்களை ஆஜராக சொல்லியிருக்காங்க. எந்த விஷயத்தையும் நம்ம மீடியால பார்க்க முடியாது. ஏன்னா பூரா மீடியாக்களும் வந்து செம்பு மீடியாவா மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கோம். எப்படி தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இன்னைக்கு சிடி நிர்மல்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்திருப்பாரு, நம்மளோட விசாரணை வந்து முடிச்சிட்டாங்க, நம்ம சைட்ல இருந்து கேட்கிற அவ்வளோ கொஸ்டினுக்கும் நம்ம பதில் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட 1500 கேள்விகள் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல வைக்காங்க. வச்சு முடிச்சு கேள்வி முடிச்சாச்சு. குறிப்பா ஒரு 5-6 கேள்விகளுக்கான டிஃபிகல்ட் கொஸ்டின் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் தாமதமாக வர்றதுக்கு காரணம், அது போக அங்க இருந்த மயங்கி விழுகிற ஆள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும், விஜய் அவர்கள் தண்ணி தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் கூட ஏன் அவர் பேச்சை தொடர்ந்தார், அது போக கூட்டத்தில் இருக்கிற ஆம்புலன்ஸ் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கும்போது அப்படி இருந்தும் வந்து ஏன் பேச்சை தொடர்ந்தார், இந்த மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வந்து என்ன நாங்க சொன்னோம் அப்படின்றத சிடி நிர்மல்குமார் வந்து பேட்டியில சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா அதுக்கான கொஸ்டின் பதில் வந்து அவர் சிபிஐ தான் வந்து நீ குற்றப்பத்திரிகை மூலியமா அவங்க சொன்ன பதில் வந்து ஒரு பேப்பர் புக்கா வந்து வெளியில வரும். இது போக நீ டிஎம்கே சைட்ல வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து இன்னைக்கு சிபிஐ கேட்குறாங்க. அது என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம வெளியில இன்னும் வந்து கொஸ்டின் எதுவுமே நம்மளுக்கு வெளியில வரல. ஏன்னா இவங்க தான் வந்து இன்னைக்கு சிபிஐ தரப்பு செந்தில் பாலாஜியை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னே நம்மளுக்கு இன்னும் தெரியாது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டிப்பாக ஆஜராகி ஆகணும். இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும், சிபிஐ வந்து விஜய் வந்து கூப்பிடுவாங்களா, அவங்களுக்கு வந்து சம்மன் போயிருக்கா, விஜய் வந்து இன்னைக்கு ஆஜராகணுமா, டெல்லிக்கு போகணுமா, இல்லை சென்னையிலே வந்து பதில் சொன்னா போதுமா அப்படின்ற மாதிரிலாம் ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான தான் நான் கமெண்ட்ல நீங்க கேட்கறதுக்கான பதில் தான், கண்டிப்பா சம்மன் போச்சு அப்படின்னா விஜய் அவர்கள் ஆஜராகி ஆகணும். இதுதான் வந்து முதல் காரணம். ரெண்டாவது பெரிய கொஸ்டினா எல்லாருமே கேட்கறது, இன்னைக்கு வந்து தேர்தல் நெருங்குற ஒரு டயத்தில் இன்னைக்கு சிபிஐ வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கேஸை போட்டிருக்காங்க, கேஸ் ஃபைல் ஆயிடுச்சு, கோர்ட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா இது வந்து கட்சிக்கு வந்து பேக் ஆயிரும். ஏன்னா இன்னும் சின்னம் தராமல் இருக்காங்க, அடுத்து வந்து அவங்க தேர்தலில் நிற்கணும், சந்திக்கணும், ஏகப்பட்ட வேட்பாளர்களை அறிவிக்கணும், நிறைய சுற்றுப்பயணங்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது இந்த சிபிஐ வழக்கு வந்து இந்த கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை வந்து அதிக டக்கு விசாரிக்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன்னா ஏகப்பட்ட பெண்டிங் வழக்குகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7000 வழக்குகள் வந்து இன்னைக்கு சிபிஐ கையில் இருக்கு. இது எல்லாமே போக இவங்க இந்த வழக்கை துரிதப்படுத்தி விசாரிச்சு இன்னைக்கு டக்குன்னு கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா ஒருவேளை இது வந்து டிவிகேக்கு பின்னடைவோ, இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து அமித்ஷா மூலியமா பிஜேபிக்கு வர சொல்லி டிவிகே வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருக்கு. ஏன் உதாரணத்துக்கு நம்ம தமிழிசை அக்காவா இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், வெளிப்படையாவே பேட்டி கொடுத்து நீங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா, டிஎம்கே இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீங்க டிவிக்கு வந்து எங்க பிஜேபியோட ஜாயின் ஆயிக்கோங்க, நாங்க உங்களை பார்த்துக்குவோம் அப்படின்னு வெளிப்படையாவே பேசியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒருவேளை இது வந்து விஜய் அவர்களை சம்மனாகி கூப்பிடுறது விசாரணைக்காகவா, இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பயமுறுத்துறதுக்காகவும் ஒரு அச்சுறுத்தலுக்காகவும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிறதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு திமுக சார்பா நிறைய பேர் வந்து இன்னைக்கு சிபிஐ மூலியமா விசாரிக்க இருக்கிறாங்க. அந்த ஊர் காவல்துறை ஆய்வாளர்ல இருந்து காவல்துறை அங்க இடத்துல இருக்கிற முக்காவாசி காவல்துறையினர்
உறுப்பினரை பூராமே வந்து விசாரிக்கணும். 2வது அந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க மேல தான் இந்த குற்றச்சாட்டே வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய வந்து அவர் மேல தனிப்பட்ட முறையில கம்ப்ளைண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிடி நிர்மல்குமார் அவர்கள் தெளிவாவே சொல்லியிருப்பாரு. எங்களுக்கு முழுக்க முழுக்க சந்தேகமே வந்து இது வந்து சாதாரணமா நடந்த சம்பவமா தெரியல. இது வந்து திட்டமிட்ட செய்யப்பட்ட ஒரு சதி. ஏன்னா இன்னைக்கு கூட்டத்துக்குள்ள வந்து ஒரு ஒரு அசாதாரணமான நடமாட்டம், மர்ம நபர்களோட நடமாட்டம்லாம் இருக்குன்னு சொல்லி தெளிவாவே சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா சிபிஐயோட அந்த ஒரு பார்வை அப்படின்றது கண்டிப்பா திமுக மேல திரும்பிட்டு தான் இருக்கு. அதுக்காக நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கான ஆவணங்களும் அவங்க கிட்ட இருக்கு. சந்தேகத்துக்கு இடமான நபர்கள் வந்து அந்த கூட்டத்துல இருக்காங்க அப்படின்றத நம்மளும் வந்து வீடியோ மூலமா கண்கூட பார்த்திருக்கோம். இன்னும் விஜய் அவர்களோட கேரவன்ல இருக்கிற கேமராலே நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதா சிபிஐ தரப்புல இருந்து சொல்றாங்க. இன்னும் அடுத்தடுத்த மூவ்கள் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு டீட்டெயிலும் கொடுத்துட்டே இருக்கும். நீங்க கேட்கறதுக்கான டீட்டெயில் தான் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். உங்களோட கமெண்ட்டையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து டிவிகே சார்பா இருக்கிற அந்த கேரவன் ஓட்டிட்டு இருக்கிற டிரைவரை வந்து திமுக காரங்க விலைக்கு பேசிட்டாங்க, வாங்க போறாங்க. அவர் வந்து கொடுக்குற வாக்குமூலம்ன்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் அந்த ஒரு கேரவன்ல தான் வராரு. அந்த டிரைவர் தான் வண்டி ஓட்டிட்டு வராரு. அப்ப அந்த டிரைவர் தான் ஓட்டிட்டு வரும்போது இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் நீங்க ஏன் வண்டி ஓட்டுனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா முக்கியமான சாட்சியா அவர் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நாமக்கல்ல இருந்து கரூர் வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கும். ஒரு டூ வீலர் காரை வந்து விழுந்திருப்பான். அந்த ஒரு இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஒரு சலசலப்பு இருக்கும். ஆனா அவங்களும் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நாங்களா தான் வந்து விழுந்துட்டோன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிரைவரை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்க இந்த சிபிஐ அவர்கிட்ட பல கேள்விகள் நோண்டி நோண்டி கேட்கறாங்க. இவ்வளவு கூட்டத்தை நீங்க பாக்குறீங்க, பார்க்கும்போது எப்படி நீங்க வண்டியை ஓட்டிட்டு போலாம்? நீங்க வந்து என்னதான் அவங்க உங்களை சொன்னாலும் இந்த கூட்டத்துக்கு நடுவுல யாரோ ஒருத்தர் சிக்கி இருந்தா கூட என்ன ஆகும்? நீங்க எப்படி தைரியமா வண்டி ஓட்டுனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க அப்படின்னு அவரே வந்து கேரவன் ஓட்டுனா அந்த டிரைவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வளவு காவல்துறையினர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பு கொடுத்துருக்கோம், நீங்க தைரியமா வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அந்த வண்டியை நிப்பாட்டலாம், நீங்க பேசலாம்னு சொல்லி அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டத்துக்குள்ள வண்டி ஓட்டிட்டு போனதா அந்த டிரைவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு தகவல் வருது. இதெல்லாம் போக அந்த வண்டியில ஓட்டின அந்த டிரைவர் சைட்ல இருந்த அந்த கேமரா, விஜய் அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்துல இருக்கிற கேமரா, வண்டிக்கு சுத்தி சுத்தி இருக்கிற கேமரா, அனைத்து வண்டிகள்ல இருக்கிற கொடுக்கப்பட்ட கேமராக்கள்ல இருந்து பெறப்பட்ட ஆதாரங்கள் வந்து இன்னைக்கு சிபிஐ கையில இருக்கு. முக்கியமா நம்ம இதை எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு சிபிஐ வந்து தமிழக வெற்றி கழகத்தை போட்டு தாக்குறாங்க, சம்மன் அனுப்பி அனுப்பி இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தையே முடிச்சு விட போறாங்க அப்படின்னா சில வசவாளர்கள்லாம் வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு செம்பு முடியாக்கள் பூராமே அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுதே தவிர இதுக்கு எதிர்த்தரப்பா யார் வருவா? நமக்கே வந்து கொஞ்சம் யோசிக்க முடியும். டிஎம்கே அவர்கள் வருவாங்க, அமைச்சர் செந்தில் பாலாஜி வருவாங்க, அவங்களுக்கும் அந்த சம்மன் போயிருக்கு. பொறுப்பு அமைச்சர் இருக்கிற போற இந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு சம்மன் போயிருக்கு. அதெல்லாம் நம்ம நினைக்கும் போது ஒருவேளை இவர் இப்போ இங்கேயும் போயிட்டு எனக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்து எனக்கு பைபாஸ்லாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு பயங்கர நெஞ்சு வலியா இருக்கு, என்னால் இந்த அளவுக்குலாம் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க முடியாது, என்னோட உடல்நலம் வந்து பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லிடுவாரோ அப்படின்னு பெரும் எதிர்பார்ப்புல தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்து தானே வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து எப்படி தமிழக வெற்றி கழகம் வந்து இன்னைக்கு எவ்வளவு தூரம் போய் பதிலாம் சொல்லிட்டு அவங்க தரப்புல இருக்கிற வாதத்தை வச்சுட்டு வந்திருக்காங்களோ அதே பொறுப்பு இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இருக்கு, ஆளும் திமுக தரப்புக்கும் இருக்கு, அங்க இருக்கிற காவல்துறையினருக்கும் இருக்கு. அங்க தடியடி நடக்கப்பட்ட காவல்துறை, நீங்க காவல்துறைன்னு சொல்லலாம். அங்க முக்கியமா வந்து கூட்டம் அலைமோதுறதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு கூரை மேல ஒரு 10-20 பசங்க உட்காந்துட்டு கீழே இறங்குவாங்க, ஒரு டீ கடை ஒட்டி அந்த இடத்துல இறங்கும் போது தான் பயங்கரமா தடியடி நடப்பாங்க. அந்த தடியடி எதுக்கு நடத்தப்பட்டது? ஏன்னா இப்போ ஒரு பசங்க வந்து அடங்காம இருக்காங்க, போலீஸ்காரங்க எல்லாம் வந்து பயங்கரமா ஓங்கி வர்றாங்க, சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க, பதிலுக்கு பதில் தாக்குறதுக்கு முயற்படுறாங்க அப்படின்னா தான் போலீஸ்காரங்க தடியடி அப்படின்ற ஒன்னவே கையில எடுப்பாங்க. ஆனா சிவனேன்னு நின்னுகிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துல ஏதோ ஒரு சலசலப்பு, என்னடான்னு திரும்பி பார்த்தா பயங்கரமான தடியடி. இதெல்லாம் நம்ம நியூஸ்லயே வந்து பார்த்திருப்போம். நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் நிறைய நியூஸ்ல இருந்து போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து சிபிஐல வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கொடுத்திருக்கு. முழுக்க முழுக்க வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல தான் வந்து கம்ப்ளைண்டா வந்து இன்னைக்கு நிர்மல்குமார் அவர் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் கூட அங்க சம்பந்தப்பட்ட யார் அப்படின்றத சிபிஐ வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஏதுன்றது இந்த பொங்கலுக்குள்ளாகவே வெளியில வந்துரும் அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா தேர்தல் அடுத்து நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க கேட்டதுக்காக இந்த விளக்கம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். உங்களோட விளக்கம் இன்னும் போதுமா இல்ல இன்னும் கொஸ்டின் எதுனா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நம்மள சேனலுக்கு வந்திருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒருக்கா உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.